ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக செய்ய போகிறோங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மொஹரம்க்கு நம்மளோட இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இந்த ரெசிபியை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இது போல் ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம நிறைய நட்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க நட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். அளவு இவ்வளவுதான்றது இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு பிசைய போகிறீங்களோ அதுக்கேற்ற அளவு நட்ஸு சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். சிலர் கொப்பரை தேங்காவை சீவி கூட எடுத்து சேர்ப்பாங்க. இதில் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், நமக்கு மீதி தேவைப்படும், அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். பூசணி விதை இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இது நம்மளோட கசகசா. நான் மொத்தமாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்து இந்த நட்ஸ் எல்லாம் வறுக்காமல் அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். இது நம்ம லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடராக அரைக்க போகிறோம். ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவு மாவு எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காயோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். சர்க்கரை அரைக்கும் பொழுது மிக்சி ஜார் சூடு ஏறக்கூடாது. சூடு ஏறிடுச்சுன்னா அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம இந்த ரெசிபிக்கு 1/2 கப் அளவு நெய் சேர்க்க போகிறோம். அதில் ஒரு தேவையான அளவு ஒரு 1/4 நெய்ன்னு வச்சுக்கோங்களேன். அதை இதில் சேர்த்துடலாம். சூடு ஏறின பிறகு இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்போட அளவு ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். முந்திரி பருப்பு இதோட நீங்கள் பொடியாக சாப் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். அதற்கு அடுத்தது பாதாம் பருப்பு சேர்க்க போகிறோம். பாதாம் பருப்பும் இது போல் சாப் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம், இல்லை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். பிஸ்தா பருப்பு நம்மளோட இஷ்டம் போல் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், எல்லா பருப்புமே நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக பொரியட்டும். இப்போ சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம். சாரப்பருப்புங்கிறது நம்ம பாதாம் கிற்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பருப்பு தான். வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். நீங்கள் சூரியகாந்தி விதை, பூசணி விதை, இது போல் என்ன விதை இருக்கோ அந்த விதையெல்லாம் இந்த ரெசிபிக்கு சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ரிச்சான ஒரு ரெசிபி தான் இது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுப்பட்டு வந்த பிறகு லாஸ்ட்டில் இதில் கசகசாவை சேர்த்துக்கலாம். கசகசா இந்த சூட்லேயே வறுப்பட்டுடும். அதே போல் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கோம். காஞ்ச திராட்சையில் கருப்பு திராட்சையும் கிடைக்குது, இது போல் கோல்டன் கலரில் இருக்க திராட்சையும் கிடைக்குது. ஆனால் புளிப்பில்லாத இனிப்பாக இருக்க காஞ்ச திராட்சை வாங்கி சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே இதை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொப்பரை தேங்காய், அதை எடுத்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் தேங்காய் சேர்க்கக்கூடாது. ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்திங்கன்னா நீங்கள் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது ரெசிபியை. அதனால கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. கொப்பரை தேங்காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷான புது கொப்பரை தேங்காவாக வாங்கி துருவி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எண்ணெயோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். கொப்பரை தேங்காய் பழசாக இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெயோட ஒரு ஸ்மெல் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை கலந்து எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம இந்த ரெசிபிக்கு 1/2 கப் அளவு நெய் எடுத்துருக்கோம். அந்த 1/2 கப் அளவு நெய்யை எங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரவை இதில் சேர்த்துக்கலாம். உப்புமாக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற பாம்பே ரவை தான் சேர்க்குறேன். நான் 1 கப் அளவு மாவு எடுக்க போகிறேன். அதனால் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா பொரியிற அளவுக்கு, லைட்டாக கலர் மாறுற அளவுக்கும் வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நிறைய அளவு செய்ய போகிறீங்கன்னா ரவையை தனியாக வறுத்துக்கோங்க. நான் இப்போ ரவையிலேயே தான் மாவு சேர்க்க போகிறேன். 1 கப் அளவுள்ள கோதுமை மாவு இதில் சேர்க்குறேன். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வறுக்க போகிறோம். கோதுமை மாவோட பச்சை மணம் நமக்கு போகணும். ரவையோட பச்சை மணம் மாறின பிறகு நல்லா வறுப்பட்ட பிறகு நீங்கள் கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரியே தான், நீங்கள் நிறைய அளவு செய்கிறீங்கன்னும் போது மாவை தனியாக ரவையை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நெய் இதில் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதே போல் 1 கப் அளவுள்ள கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுள்ள சர்க்கரை எடுத்து நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 3/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். ரவையும் கோதுமை மாவையும் நம்ம கைவிடாமல் கரண்டி வச்சு கலந்து விடணும். உங்களுக்கு எந்த கரண்டி கலக்கிறதுக்கு வசதியாக இருக்குமோ
அந்த கரண்டியை வச்சு நீங்கள் கலந்து விட்டுடுங்க. எனக்கு ஜல்லிக்கரண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது போல் மாவெல்லாம் உடச்சி விட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த கரண்டியை யூஸ் பண்ணி மாவை வறுத்து எடுக்கிறேன். கலர் பாருங்கள், முன்னாடிக்கும் இப்போதுக்கும் எந்தளவு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதே போல் ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுருங்க. கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும், நமக்கு பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்காது, ரொம்ப டார்க்காக தெரியும். அதனால தான் இப்போ நல்ல மனம் வீசுது. இந்த மாவோட ஸ்மெல் நல்லா சூப்பராக வருது. இப்போ பாருங்கள், நல்லாவே வறுபட்டு உதிர் உதிராக ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசையணும். கை பொறுக்கிற சூடு நமக்கு வரணும். அதனால் நல்லாவே ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதில் சேர்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் நிறுத்திடுங்க. நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய போகிறோம். அதனால் நிறைய தண்ணி முதலையே சேர்த்துடாதீங்க, இலைகளாக மாறிடும். அப்புறம் திரும்பவும் நம்ம மாவு வறுத்து சேர்க்குற மாதிரி ஆகிடும், அப்போ பதம் மாறிடும். அதனால் தண்ணி ரொம்பவே கொஞ்சமாக, ஒரு 2 டீஸ்பூன் அளவு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியும் வெதுவெதுப்பான தண்ணி தான் நான் சேர்க்குறேன், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வெதுவெதுப்பான பால் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக சூடு ஆறின பிறகு நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பிசையும் பொழுது மாவு நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது, பூரி மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு பதத்துலையும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இலகலான கொஞ்சம் பதத்தில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மாவை கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக பிசைஞ்ச பிறகு மாவு நமக்கு இது போல் தான் இருக்கணும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நெய் தடவிக்கலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஈரத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ட்ரையாக இருக்கும் நமக்கு மாவு. இப்போ பாருங்கள், இது போல் இருக்குது. தட்டும் பொழுது நமக்கு விரியக்கூடாது. விரிகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. கையில் நான் தேங்காய் எண்ணெய் தடவிருக்கேன். இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்ன சைஸில் தான் செய்ய போகிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி நம்ம கலந்த மொத்த மாவையுமே ஒன்றா சேர்த்து நல்லா இட்லியோட தடிமனுக்கு தட்டி ஒரே பொருளாக செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்னதாக செய்ய போகிறேன், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீஸ் கொடுக்கலான்ட்டு. இது போல் ஒரு தட்டில் இந்த அளவு திக்னஸ்க்கு தட்டி எடுத்துக்கோங்க. அடியில் நான் நெய் தடவி இருக்கேன். இது போல் ரெடி பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸு, அதில் வச்சு அழுத்தி எடுத்து இதை நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். மெல்லிசாக திரட்டக்கூடாது, நல்லா தடிமனாக இருக்கணும். 1 சென்டிமீட்டர் தடிமனு கூட இருக்கலாம், தவறு கிடையாது. தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடேறி இருக்குது. லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நெய் அதில் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிறத இதில் வச்சிட போகிறோம். லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சு தான் இதை சுட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியிலலாம் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும், நடுவில் மாவு வேகவே வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சமைக்கும் பொழுது தான் நல்லா எல்லா பக்கமுமே வெந்து வந்திருக்கும். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். சிலர் நெய் இதில் தாராளமாக சேர்ப்பாங்க, சிலர் நெய் குறைவாக சேர்ப்பாங்க. நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. திருப்பி போடும்பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இலகலாக இருக்கும். நீங்கள் ஆனால் திருப்பி போடும்பொழுது இது போல் ஒரு ஸ்பூன் கொடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. ஆறின பிறகு நல்லா மொறுமொறுப்பாக பிஸ்கெட் மாதிரி ஆகிடும். நல்ல பெரிய சைஸை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய பேன் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேனில் மாவை நல்லா பெருசாக தட்டி அப்படியே நம்ம அடையெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா, அது போல் நல்லா இட்லியோட தடிமனுக்கு தட்டி அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் கலரில் அது கலர் மாதிரி வந்துருச்சு ஏற்கனவே. அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா உருண்டைகளையுமே தட்டி சுட்டு எடுத்துக்கலாம். சுடும்பொழுது லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக வெந்து வரும். நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க எல்லாருமே இந்த ரெசிபியை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ரோட்டுங்க, மொஹரமுக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் இது. நட்ஸ் எல்லாம் போட்டு செய்யக்கூடிய இந்த ரோட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.